வேதாகமத்தில் மரணமடையாத 3 ஆண்களை பற்றி பார்க்கலாம். ஒன்றாவது ஏனோக்கு. ஏனோக்கு ஆதாமின் பேரன். அவருக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. ஏனோக்கு சுமார் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் மெத்துசாலாவின் தந்தை. தேவனுடன் நெருக்கமான உறவின் காரணமாக தேவன் அவரை நேராக வானத்திற்கு அழைத்து கொண்டார். அவர் மரணமடையவே இல்லை. பூமியிலிருந்து நேராக பரலோகத்திற்கு சென்றவர் என்று சொல்லலாம். இரண்டாவது நபர் எலியா. எலியா ஒரு தைரியமான தீர்க்கதரிசி. அந்த காலத்தில் கொடிய அரசர்கள் இருந்தார்கள். அவர் சில நேரங்களில் ஒளிந்திருக்க வேண்டியது இருந்தது. ஒரு நாள் தேவன் அவரை பரலோகத்திற்கு அழைத்தார். வானத்திலிருந்து நெருப்பு பறக்கும் ரதம் ஒன்று குதிரைகளை இழுக்க வந்தது. அது ஒரு சூறாவளியில் இருந்தது. அந்த ரதம் எலியாவை எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு சென்றது. இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. மூன்றாவது நபர் மில்கிசேதேக். இவர் ஒரு ரகசியமான நபர். மில்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்று அர்த்தமாம். ஆனால் அவர் எங்கிருந்து வந்தார்? அவருக்கு பெற்றோர் யார்? இவர் இறந்தாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை. சிலர் சொல்வது போல அவர் தேவனின் மகன் போலவே இருக்கின்றார். வயதாகாமல் மரிக்காமல் என்றும் வாழ்ந்தவர் போல. இவரை பற்றி பைபிளில் மிக குறைவாகவே எழுதப்பட்டுள்ளது. அதனால் இவரை பற்றி அதிகமான தகவல் தெரியாமல் மர்மமாகவே இருக்கின்றது.